இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சிரமத்துக்கு மன்னிக்கவும். சென்னையில் முக்கியமான ஏரியாவில் வந்து பவர் கட்டு. ஸோ 1 மணி நேரமாக வெயிட் பண்ணோம், கரண்ட் வந்துடும், அதன் பிறகு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரண்ட் வர டிலே ஆகுது, அதனால தான் உட்காந்துட்டோம். ஸோ சிரமத்துக்கு மன்னிக்கவும். நாளைக்கு சரியான பிறகு உங்களுக்கு கிளியரான ஷூட் வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிருந்தாரு. சீட் ஷேரிங் தொடர்பாக அமித்ஷா பண்ணி பேசியிருக்காரு அப்படின்ற செய்தி. ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. நாளைக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாடு வந்து அதை வந்து அறிவிப்பார், வெளியிடுவார் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க ஏடிஎம்கே உடைய கூட்டணி ஷீட் ஷேரிங் எப்படி போயிட்டு இருக்கு? அதான் இப்போ இபிஎஸ் அவர்கள் டெல்லி போறாரு. ஸோ சீக்கிரமா ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஏற்கனவே இபிஎஸ் அவர்கள் டெல்லி போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி ஃபார்ம் பண்றாங்க அமமுகவோட. டிடி வந்து சேர்றாரு. ஸோ அந்த விஷயம் நடக்குது. இப்ப திரும்பவும் போய் சந்திக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு பெரிய நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் சில நாட்கள்ல. அப்புறம் வந்துதான் ஆகணும், ஏன்னா எலெக்ஷனு கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கூட்டணி குறித்த பிரச்சனைகள் எல்லாம் குயிக்கா முடிக்க வேண்டிய தேவையும் இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க இவ்வளவு தூரம் இழுத்துருக்கவும் கூடாது. ஏன்னா இப்ப திமுக அலைன்ஸை பொறுத்தளவுல ஏறக்குறைய அவங்க அலைன்ஸை சீல் பண்ணிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, முக்கியமான பிரச்சனைகளை ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் கிட்ட பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்ப கூட்டணின்றது சீக்கிரமா அந்த விஷயங்கள் முடிக்கணும். எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது ஃபர்ஸ்டே முடிக்கிறது நல்லது. எலெக்ஷன் கிட்ட நெருங்க எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மோத வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்ற ஒரு இடத்துக்கு அதை கொண்டு வரணும். அதிமுகவை பொறுத்தளவில் இந்த கூட்டணி விவகாரத்தில் கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, பாஜக பலம் பெற்றிருக்காங்க. ஒன்னு 24ல பாஜக அவங்களோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 10% ஓட்ஸை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 24ல அதிமுகவும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. தனியாவே போயிருவோம், மைனாரிட்டி ஓட்ஸை உள்ள கொண்டு வர பார்ப்போம், திமுக கூட்டணி கட்சிகளை இழுக்க பார்ப்போம் அப்படின்னு சில கணக்குகள்லாம் போட்டு சில ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனா அது கை கொடுக்கல. அதிமுக பெரிய ஒரு பின்னடைவை 24ல எதிர்கொள்றாங்க. ஸோ இப்போ ஒண்ணு, பாஜக பலம் பெற்றிருக்காங்க. ரெண்டாவது, பாஜக இல்லாம அதிமுகவால தனித்து போட்டியிட முடியாதுன்ற ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா அதிமுகவுக்கு பாஜக தேவை. எப்படி திமுகவுக்கு கண்டிப்பா காங்கிரஸ் தேவையோ அதே மாதிரி அதிமுகவுக்கும் கண்டிப்பா பாஜக தேவை. அதுபோக பாஜக இன்னொரு சேவையும் பண்றாங்க. சில கட்சிகளை உள்ள கொண்டு வரணும்னா அதுக்கும் பாஜக தேவை. டிடிவி எல்லாம் பாஜக தான் உள்ள கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பாஜகவால செய்ய முடியும். இதெல்லாம் செய்யறாங்கன்னா சும்மா பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்க சீட்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் பாஜக பண்றாங்கன்னா 21ல இதெல்லாம் பண்ண முடியல. 21ல பண்ணாத விஷயங்கள் சிலவற்றை இப்ப பண்றாங்க. அவங்க பவரையும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப 21ல இருந்ததை விட இப்ப பாஜகவுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அது அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் தான். ரெண்டாவது சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, பாஜகவுக்கு நீங்க என்னென்ன சீட்ஸ் எல்லாம் கொடுக்க போறீங்க, எந்தெந்த தொகுதிகள்லாம் கொடுக்க போறீங்க. சீட்ஸ் ஒரு 20ல இருந்து ஒரு 25 30 கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப எந்தெந்த சீட்ஸ் கொடுக்குறீங்கன்ற சிக்கலும் இருக்கு. சில இடங்கள்ல பார்த்தோம்னா ஒரு முரண் அங்க ஆரம்பிக்குது. குறிப்பா கொங்கு பகுதியை பாஜகவும் ஃபோக்கஸ் பண்றாங்க, அதிமுகவும் ஃபோக்கஸ் பண்றாங்க. தென் தமிழகத்தை பொறுத்தளவுல ரைட்டு, கன்னியாகுமரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது பாஜக கிட்ட கொடுத்துருவாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அதிமுகவுக்கு அங்க பெரிய பிரசன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா கொங்கு பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்புறம் சென்னைய குறி வைப்பாங்க கண்டிப்பா. நார்த்தையும் கொஞ்சம் பாஜக குறி வைப்பாங்க. அங்கேயும் பார்த்தோம்னா கொஞ்சம் 2 பேரோட நலனும் பார்த்தோம்னா முட்டிக்குது. குறிப்பா கொங்கு பகுதியில சிக்கல். ஏன்னா கொங்கு பகுதியில பாஜக ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதிமுகவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கொங்கு பகுதியை விட்டு கொடுக்கவும் அதிமுக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா தலைமையோட கோட்டை வந்து கொங்கு பகுதி தான். ஸோ ஃபுல்லா கொங்கு பகுதி நம்ம கையில இருக்கணும் அப்படின்னு அதிமுக விரும்புவாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் அதிமுகவுக்கு இருக்கு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ண வேண்டிய தேவை. அது மட்டும் இல்லாம கோயில் தொகுதிகளா கேட்கறாங்களா, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர். ஸோ இந்த மாதிரியான கோயில் தொகுதிகள்லாம் கேட்கறாங்க, திருத்தணி. அதை கேட்கறது ஒண்ணு. ஆனா அதிமுக இந்த பாயிண்ட் எல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஓகே, ரைட்டு, நமக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியை கொடுக்க அவங்க விரும்ப மாட்டாங்கல்ல. ஸோ அதனால ஒண்ணு, பாஜக அதிகமான சீட்ஸ் கேட்கறாங்க.
அதிகமான சீட்ஸ் கேட்டா அதிகமான இன்னொரு பிரச்சனையும் வரும். எந்தெந்த தொகுதின்னு உட்கார்ந்து நீங்க முடிவெடுக்கும் போது அதிகமான பிரச்சனையை அது கிளப்பும். ஸோ அந்த ஒரு சிக்கலும் இருக்கு. ஆனா இப்ப அதிமுகவுக்கு சீக்கிரமா கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சீட் ஷேரிங் இந்த பிரச்சனைகளெல்லாம் டக்குன்னு முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் நீங்க குயிக்கா முடிக்கதான் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற அந்த தோற்றத்தை, அந்த ஒரு பிம்பத்தை நீங்க ஏற்படுத்த முடியும். ஸோ அதுக்காகவே இபிஎஸ் இப்ப செய்து முடிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே பொறுத்தளவுல இந்த சீட் ஷேரிங் நெகோசியேஷன் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதை இன்னும் கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனலா பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப அதிமுக அதை கையாள்ற விதத்திலையும் திமுக கையாண்ட விதத்திலையும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. காங்கிரஸோட திமுக எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு அமைச்சதுக்கு அப்புறம் திமுக இன்னொரு குழுவை லேட்டா அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழு வழியா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை எதிர்பார்த்த மாதிரி போலாம் என்ன பண்றாங்க, கனிமொழி அவர்களை டெல்லிக்கு அனுப்புறாங்க. இதுல ஸ்டாலின் அவர்கள் வெளியே வரல. ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க இருக்க தலைவர் டெல்லியில் இருக்க தலைவருக்கு விருப்பப்படி இங்க ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது உங்களை வீக்கா காட்டும். ஸோ அதனால ஒரு குழு அமைத்து, இல்ல அந்த குழுவால சரியா வேலையை செய்ய முடியலன்னா கனிமொழியை அனுப்பும்போது அது ஓகே, இவரு ஸ்டாலின் அவர்கள் அவரோட கோட்டையில இருக்காரு, டெல்லியில இருக்கக்கூடிய தலைமை அவங்களோட கோட்டையில இருக்காங்க, நடுவுல இன்டர்மீடியட்டா சில காய்களை நகர்த்துறாங்க. அது ஒரு விதமான ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்தும். இப்ப இபிஎஸ் அவர்கள் பார்த்தா 3 தடவை அங்க போயாச்சு. இது என்ன மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்துது? ஏதோ பாஜகவோட கைகள் ரொம்ப ஓங்கி இருக்கிற மாதிரியும், இவர் அப்பப்போ போயிட்டு வர மாதிரி. இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கும் இபிஎஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 2 பேரும் பாத்தீங்கன்னா எப்படி ஜெயலலிதா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லையோ, ஏன்னா 2 பேருமே சிஎம்மா எக்ஸ்சிஎம்மா இருந்தவங்க. அதேதான் இப்ப இங்கேயும் இபிஎஸ் அவர்கள் சிஎம்மா இருந்தவர், ஸ்டாலின் அவர்கள் இப்ப சிஎம்மா இருக்கிறவர். நாளைக்கு இபிஎஸ்க்கு சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்த மாதிரியான ஒரு இடத்துல ஸ்டாலின் இருக்காரோ அதே இடத்துல இபிஎஸ் இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா பவரை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அப்கோர்ஸ் அவங்களும் அதிமுகவும் ஒரு இந்த என்ன சொல்றது அந்த குழுலாம் அமைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அது பெருசா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போல. பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துறதுக்கு ஏதோ ஒரு குழு அமைச்சு அதுல கொஞ்சம் பேர்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறோம், 4-5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பெருசா அது டேக் ஆஃப் டைரக்டா தான் டீலிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப இபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அமித்ஷாவை தேடி அவர் இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இது இபிஎஸ் அவர்களை பலவீனமா காட்டும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றணும். இன்னும் கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனலான ஒரு செட்டப்பை கொண்டு வரணும் அதிமுகவை பொறுத்தளவு. ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஓகே ஆயிருக்கு அதிமுக கூட்டணி சீட் ஷேரிங். நாளைக்கு ஓகே ஆயிரும், கையெழுத்தாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சி ஒருவேளை பாஜகவுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுக்கும் பட்சத்தில் அதுவுமே ஏடிஎம்கேவுக்கு கொஞ்சம் வீக்கா காட்டக்கூடிய விஷயமா தானே இருக்கும். அதான் இப்ப திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, 20+ சீட்ஸ் கொடுக்கக்கூடிய கட்சிகள்னு பார்த்தோம்னா ஒண்ணுதான். காங்கிரஸ்க்கு மட்டும் தான் அவங்க 20+ சீட்ஸ் கொடுக்குறாங்க. 28 கொடுத்துறாங்க தடவை, போன தடவை 25. மற்ற கட்சிகள் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா 5, 6, 2, 1 இந்த மாதிரிதான் கொடுக்குறாங்க. அதிமுகவுக்கு சிக்கல் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, பாஜகவுக்கு 20+ கொடுக்கணும், பாமகவும் அதே மாதிரி கேட்பாங்க, பாமகவும் 20+ கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 பெரிய கேட்டகரிஸுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். திமுகவுக்கு அந்த சிக்கல் இல்லை. நாங்க பெரிய கூட்டணி இருக்குன்ற மாதிரி காட்டிப்பாங்க. பாமக கொடுக்குற 20 சீட்டை 4 கட்சிக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க 4, 5, 6 கட்சிக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால ஈஸியா நம்பர் காட்டுறதெல்லாம் ஈஸி. இப்ப நீங்க 2 கட்சிகளுக்கு 20+ கொடுக்குறீங்கன்னா மற்ற கட்சிகளை உள்ள அகாமடேட் பண்றதும் கஷ்டம் தான். ஸோ இந்த ஒரு சிக்கலும் பார்த்தோம்னா இபிஎஸ்க்கு இருக்கு. ஆனா இபிஎஸ்க்கு பாமக ரொம்ப அவசியம். வெஸ்ட்ல ஓட்டை கரெக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகணும். வெஸ்ட்லயும் சரி நார்த்லயும் சரி வன்னியர் ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய தேவை இருக்கு. அப்புறம் அப்கோர்ஸ் வன்னியர் மக்களை பொறுத்தளவுல அதிமுகவை பாசிட்டிவாகவும் பாக்குறாங்க, இபிஎஸ்ஸையும் அவங்க பாசிட்டிவா பாக்குறாங்க. அதனால இது ஓரளவுக்கு ஜெல்லும் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு வருத்தம் என்ன அவங்களுக்கு இருக்குன்னா, கவுண்டர் ஓட்ஸ் இங்க பாமகவுக்கு பெருசா ஷிஃப்ட் ஆகலன்னு சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்த நான் சில அரசியலுக்கு நண்பர்கிட்ட பேசும்போது அதை சொல்றாங்க. வன்னியர் ஓட்டு அங்க அதிமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகுது, ஆனா கவுண்டர் ஓட்ஸ் இங்க பெருசா ஷிஃப்ட் ஆகல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது ஒரு சின்ன ஒரு கிரீவன்ஸா இருக்கலாம். பட் அதை தாண்டி பாமகவோட தேவை டெஃபினட்டா அதிமுகவுக்கு 100% இருக்கு. ஸோ அதனால அந்த சீட்ஸை கொடுத்துதான் ஆகணும். ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இபிஎஸ் அவர்கள் இப்ப ஃபேஸ் பண்றாரு. ஒன்ஸ் இபிஎஸ் அவர்கள் ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சிட்டாருன்னா இந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். ஒரு அத்தாரிட்டியோட எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணலாம். இப்ப அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காருல, இதெல்லாம் கம்மியாகும் நினைக்கிறேன்.
அதனால இந்த எலெக்ஷன் முக்கியமான எலெக்ஷனும் கூட, ஜெயிக்க வேண்டிய தேவை இப்ப அவருக்கு இருக்கு. ஓகே, அடுத்ததாக திமுக கூட்டணி இன்னைக்கு மக்கள் நீதி மையத்துக்கு ஓகே ஆயிரும், எத்தனை சீட் அப்படின்றது ஓகே ஆயிரும், கையெழுத்தாயிரும், வெளியாயிரும் அப்படின்னு செய்திகள் வருது. அதே போல சிபிஎம்முக்கும், சிபிஐக்கு தான் ஓகே ஆயிருக்கு 5 சீட்டு. இப்போ சிபிஎம் வந்து கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குறாங்களாம். அவங்கள விட எங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு கூட வேண்டும் அப்படின்ற மாதிரி நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா. அதனாலதான் வந்து இன்னும் ஓகே ஆகாம இருக்கு அப்படின்ற செய்திகள் வருது. ஸோ சிபிஎம்முக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் இன்னைக்கு சீட்டை ஒதுக்கிடுவாங்க திமுக அப்படின்ற செய்தி. ரொம்ப நாள் இழுத்துட்டும் போக முடியாது, டைமும் இல்லை. ஸோ 2 சீட்டு கொடுப்பாங்க மக்கள் நீதி மையத்துக்குன்னு சொல்லப்படுது. அவ்வளவு சீட் கொடுக்கணுமான்னு எனக்கு தெரியல, பட் எனிவே கொடுக்குறாங்க. இப்ப இதுல இன்னொன்னு சொல்லப்படுது, திமுகவோட சின்னத்துலதான் போட்டியிடுன்னு சொல்லப்படுது. ஸோ 2 சீட் கொடுப்பாங்க, அது திமுக சின்னத்துலதான் அவங்க போட்டியும் இடணும். விட்டா என்ன சொல்லுவாங்க, திமுக ஆட்கள் தான் அங்க போட்டியிடணும்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம், அப்ப எனக்கு என்ன வேலை அப்படின்னு. போற போக பார்த்தா ஏறக்குறைய அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. கொடுக்கறதே 2 சீட்டு தான், அந்த 2 சீட்லயும் திமுக சின்னத்துலதான் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரியும் டிமாண்ட் வைக்கிறாங்கன்றாங்க. எனக்கு நம்ம அப்படிதான் முடியும்னு தோணுது. மக்கள் நீதி மையமால தனியாலாம் எதையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்களுக்கு கேடர் பேஸும் கிடையாது, கேண்டிடேட்ஸும் கிடையாது, ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. அந்த கட்சிக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு மனிதர் இருக்கார் அந்த கட்சியில. அதை தாண்டி அந்த கட்சிக்கு எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் பெரிய கட்சியும் ஒன்றும் கிடையாது, கமல்ஹாசன் மட்டும்தான் இருக்கார். கமல்ஹாசனோட தேவை திமுகவுக்கு இருக்கு. ஸோ அதனால இப்ப திமுக மக்கள் நீதி மையமா ஒரு கட்சி மாதிரி டீல் பண்றாங்க. அதை ஒரு கட்சி மாதிரிலாம் டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் ஓகே, திமுகவுக்கு அந்த தேவை இருக்கு, அதனால கட்சி மாதிரி டீல் பண்றாங்க. ஒரு கட்சியோட எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவாங்களோ அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. உங்களுக்கு நாங்கள் 2 சீட்ஸ் தருவோம்லாம் அவங்க சொல்றாங்க. பட் ஃப்ராங்கா நீங்க கேட்டீங்கன்னா, மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ற ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. 2 சீட்டே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிகம் தான். பட் இப்ப திமுகவுக்கு சில நேஷனல் ஆம்பிஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு 2 தடவை ஜெயிச்சிடலான்ற கான்பிடன்ஸும் இருக்கு. 2வது அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்கு நேஷனல் லெவல்ல ஒரு ரோல் பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. இது உண்மையா பொய்யான்றது செகண்டரி, ஆனா அதை திமுக நம்புறாங்க. அப்படி திமுகவுக்கு நேஷனல் ஆம்பிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா கமல்ஹாசன் தேவை. கமல்ஹாசன் ஒரு நேஷனல் லெவல் பிரபலமான ஒரு நடிகர், நேஷனல் லெவல்ல ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. அதனால கமல்ஹாசன் அவர்களோட தேவை திமுகவுக்கு இருக்கு. ஆனா பிராக்டிகலா பாத்தீங்கன்னா 2 சீட்டுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது மக்கள் நீதி மையம். 2வது, இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் மக்கள் பனிஷ் பண்ணணுங்க, தண்டிக்கணுங்க. நீ பாட்டுக்கு வரீங்க, மாற்றுறதுன்னு பேசுறீங்க, அப்புறம் நீங்க திமுக போய் உட்கார்ந்துக்கிட்டு 2 சீட்டு வேணுமா, 3 சீட்டு வேணுமா, யாரு சின்னத்துல போட்டிடுறது, இதுக்கெல்லாம் கொஞ்சமாவது கூச்சம் வேணும்ல. இன்னைக்கு எந்த அளவுக்கு போய் சரண்டர் ஆயிருக்கீங்க, அவங்க சின்னத்துல போட்டியிடக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம்னு சொல்றாங்க. என்னோட நம்பிக்கை அப்படிதான் நடந்து முடியும்னு நினைக்கிறேன். அதனால இப்ப அந்த அளவுக்கு போய் நீங்க அங்க காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க. ஒரு காலத்துல அவங்களை எதிர்த்து ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு அவங்க கிட்ட எந்த அளவுக்கு அடிபணிய முடியுமோ அந்த அளவுக்கு போய் அடிபணிறீங்க. இதை மக்கள் ஆதரிக்க கூடாது. இதெல்லாம் பார்த்தா மக்கள் டஃப்பா டீல் பண்ணும். நான் சொன்னேன்ல, விஜய் நம்ம எதிர்க்கிறதுக்கான காரணமே என்னன்னா, விஜய் மாதிரியான ஆட்கள் அரசியலுக்கு வர்றாங்கன்னா மக்கள் தண்டிக்கணும். அவங்கள மக்கள் தண்டிக்கணும். நான் சொல்றது ஓட் போடக்கூடாது. ஓட் போடலைன்னா அப்ப தெரிஞ்சிடும் இந்த நடிகர்களுக்கு, இனி நம்மளோட இந்த ஸ்டார் ஃபேமை வச்சு நம்ம ஓட்லாம் வாங்க முடியாது. படம் எடுத்தா மக்கள் பார்ப்பாங்க, ஆனா அரசியல் பேசினா மக்கள் நம்ம ஓட் போட மாட்டாங்க அப்படின்ற அந்த புரிதல் நடிகர்களுக்கு வரணும். அப்ப யோசிப்பாங்க நடிகர்கள், நாளைக்கு மக்களை ஏமாத்தணும்னா பயப்படுவாங்க, மக்களை ஏமாத்தினா நமக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற அந்த பயத்தை மக்கள் ஏற்படுத்தணும். ஸோ கமல்ஹாசன் அவர்கள்லாம் பச்சையா என்ன சொல்றது, ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா செயல்பட்டு இருக்காரு. சந்தர்ப்பவாதம் வாங்கல, அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு, அவரோட வசதிக்கு ஏற்ற மாதிரி, அவரோட பர்சனல் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மக்களையும் அவரோட கட்சியையும் அரசியலையும் பயன்படுத்தியிருக்காரு. விஜயும் இன்னைக்கு ஏற்கனவே அதான் பண்ணிட்டு இருக்காரு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது பக்காவா அம்பலப்படும், வெயிட் பண்ணி பாருங்க. கமல்ஹாசன் பண்ணதெல்லாம் விஜயும் பண்ணுவார். ஸோ அப்ப கமல்ஹாசனை டஃபா டீல் பண்ணணும், விஜயை டஃபா மக்கள் டீல் பண்ணணும். அவங்க பண்ண அந்த தவறுக்கேற்ற தண்டனையை மக்கள் கொடுக்கணும். கொடுத்தா நாளைக்கு XYZன்னு வேற நடிகர்கள்லாம் வரமாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு இலக்காரமா போச்சு. தமிழர்கள்னா என்னங்க, சினிமாக்காரனை பார்த்தா விசில் அடிச்சுட்டு பின்னாடியே ஓடுவாங்க, அவ்வளவுதானே, அட்டாக்குன்னு மறந்துடுவாங்க. அது இருக்கக்கூடாது. ஸோ அதனால இந்த மாதிரியான கட்சிகளை சீரியஸா பனிஷ் பண்ணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். அப்புறம் CPIM தோழர்களுக்கு எப்படியாவது ஒரு டிஃப்ரென்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும். நாங்களும் CPIயும் ஒண்ணு கிடையாது, நாங்க அவங்கள விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு
விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு சீட் அதிகமா தேவையும் கூட. போன தடவை 6, இந்த தடவை 5னா அப்புறம் என்ன? அவங்களோட விருப்பம் என்னவா இருந்திருக்கும்? அடுத்த தடவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், ஒரு 8 வாங்கிக்கலாம். ஆமா, இந்த தடவை கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். ஆனா நீங்க போன தடவை விட்டு கொடுத்ததை விட இந்த தடவை அதிகமா விட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது. போன தடவை 6, இந்த தடவை 5னா அப்ப போன தடவை விட்டு கொடுத்ததுக்கு அர்த்தமே இல்லையே. விட்டு கொடுக்கறதுக்கான அர்த்தமே என்ன? விட்டு கொடுத்து அடுத்த தடவை பிடிச்சிடலான்றதுதான். இப்ப அதுவும் இல்லை. ஸோ இப்ப கிளியர் கட்டா தெரியுது, சிறிய கட்சிகள்லாம் இந்த கூட்டணியில் இருக்கிறதால நிறைய இழப்புகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால திரும்ப சண்டை போட்டு விட்டதை பிடிக்க முடியல. திமுகவோட கரங்கள்லாம் ஓங்கிட்டு இருக்கு, சிறிய கட்சிகளை கபலீகரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தடுக்கணும், இதுல இருந்து மீண்டு வரணும்னு சில சிறிய கட்சிகள் முயற்சி பண்றாங்க. சிபிஐ பெருசா முயற்சி பண்ணல, எம்டிஎம்கே சரியா முயற்சி பண்ணல, மற்ற அந்த சிறிய சிறிய கட்சிகள் 2 சீட் வாங்கியிருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் பெருசா முயற்சி பண்ணல. ஆனா சிபிஐஎம் ஓரளவுக்கு முயற்சி பண்றாங்க, பிசிகே ஓரளவுக்கு முயற்சி பண்றாங்க, காங்கிரஸ் பார்ட்டி நல்லாவே பண்ணாங்க. ஆனா விசிகேவும் சிபிஐயும் ஓரளவுக்கு முட்டி பாக்குறாங்க. ஆனா எனக்கு என்னமோ 5 சீட்டு கொண்டு வந்துருவாங்கன்னு தோணுது திமுக. பார்ப்போம் அது எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். இல்லைன்னா என்ன 6 இருக்க போகுது, 5 இல்லைன்னா 6, அதுக்கு மேல போகாது. அதுக்கு மேல போறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. 5 இல்லைன்னா 6. ஓகே, இப்போ அதிகமான சீட் நம்ம வாங்கணும் திமுக கிட்ட இருந்து அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை நம்ம பண்ணணும்ல. நான் இருக்கிறேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. அப்படியான எந்த வேலைகளையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்த மாதிரி தெரியல. ஸோ அவங்க இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்ற இடத்துக்கு திமுக வந்துட்டாங்களா? ஸோ அதனாலதான் உங்களோட தேவை எங்ககிட்ட இல்ல, ஸோ அதனால நீங்க குறைச்சியே வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. அது உண்மைதான். இப்ப காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு டஃபா நெகோசியேட் பண்றாங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை திமுகவுக்கு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு டஃப்பான ஒரு தேர்தலையும் புதுசா தேமுதிக உள்ள கொண்டு வராங்க. உள்ள கொண்டு வரும்போது இடம் கம்மியாகுது. அப்படி இருந்தும் காங்கிரஸால எக்ஸ்ட்ரா ஒரு 3 தொகுதியை வாங்க முடியுது. அப்ப காங்கிரஸோட தேவை திமுகவுக்கு அதிகமா இருக்கு. அந்த கணக்குப்படி பார்த்தா கம்யூனிஸ்டுகளோட தேவை அந்த அளவுக்கு இல்லை. அதுபோக கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே பார்த்த மாதிரி பலவீனப்பட்டும் போயிருக்காங்க. ஆனா நான் என்னோட நம்பிக்கை என்னன்னா, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் சின்ன ஓட் ஷேர் இருக்கும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் மாதிரி தான். காங்கிரஸுக்கு எல்லா தொகுதியிலும் கொஞ்சம் ஓட்டு இருக்கும். பழைய ஆட்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. காங்கிரஸ் ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கட்சியா பார்ப்பாங்க. அவங்க யூடியூப்ல கமெண்ட் பண்ண மாட்டாங்க, சோசியல் மீடியால சண்டை போட மாட்டாங்க, இல்லைன்னா யூடியூப்ல வீடியோஸ் போட்டு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. ஆனா வீட்டுல அமைதியா இருப்பாங்க, டீசென்டான ஆட்களா இருப்பாங்க, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்தளவுல காங்கிரஸ்னா ஒரு நல்ல கட்சி, நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க, டீசெண்டா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன பெர்சன்டேஜ் இருக்கும். நான் பெருசா இருக்கும்னு சொல்லல, ஒரு 2-3% பார்த்தோம்னா எல்லா தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஆட்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒரு 1 to 3% சொல்லுவோமே. கம்யூனிஸ்டுகளுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பேர் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. கம்யூனிசம் பேசக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. கம்யூனிசம் இப்ப நான் பர்சனலா கம்யூனிசம் ஏத்துக்க மாட்டேன். ஆனா கம்யூனிசமோட தாக்கம் இன்னைக்கும் இந்தியாலையும் குறிப்பா தமிழ்நாட்டிலையும் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கும் ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா தானே நம்ம ஆட்கள் சப்போர்ட் பண்றாங்க. அது என்ன போர், யார் பக்கம் நியாயம், அதெல்லாம் கிடையாது. எனக்கு ரஷ்யானா ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வை உண்டு. ரஷ்யானா பெரிய பலம் பொருந்திய ஒரு நாடு அப்படின்ற பார்வை இருக்கு. அது எங்க இருந்து வருது? அது நம்மளோட ஹிஸ்டாரிக்கலா நம்ம கம்யூனிசமை பாசிட்டிவா பார்த்து பழகி இருக்கோம். ஹிஸ்டாரிக்கலா கம்யூனிசம் ஒரு கம்யூனிஸ்டுகள் தான் நல்லவர்கள் அப்படின்ற மாதிரி பார்த்த ஒரு பார்வை இருக்கு. ஸோ அப்ப எலெக்ஷன் வரும்போது களத்துல கம்யூனிஸ்டுகள்னா இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, சிபிஐ சிபிஐஎம் தான் இருக்காங்க. ஸோ அந்த மக்கள்லாம் யாருக்கு ஓட் போடுவாங்க? இவங்களுக்கு ஓட் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். கம்யூனிசமை பாசிட்டிவா பாக்குறவங்க இவங்களுக்கு ஓட் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு 1%, ஒரு 0.5% கண்டிப்பா எல்லா தொகுதியிலும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில அப்புறம் குறிப்பா சிபிஐஎம்லாம் கொஞ்சம் கேடர் பேஸும் உண்டு. இப்போ ரொம்ப சுருங்கிருச்சு, பட் இப்பயும் ஓரளவுக்கு கேடர் பேஸ் இருக்குன்னு தான் பாக்குறேன். எம்டிஎம்கே மாதிரி எம்என்எம் மாதிரி கட்சி கிடையாது. சிபிஐயை விட கொஞ்சம் பலமும் சிபிஐஎம்முக்கு உண்டு. இன்ஃபேக்ட் இப்ப என்ன பொறுத்தளவுல சிபிஐயை பாசிட்டிவா பார்ப்பீங்களா, சிபிஐஎம் பாசிட்டிவா பார்ப்பீங்களா? நான் சிபிஐயை தான் பாசிட்டிவா பார்ப்பேன். இன்னும் கொஞ்சம் கூட தமிழர்களுக்கான ஒரு கட்சியா சிபிஐ இருக்கும். கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா வளைஞ்சு நமக்கு எதிராக ரொம்ப செயல்பட மாட்டாங்க. அந்த வகையில சிபிஐயை நான் சில இடங்கள்ல நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஆனா ஃபேக்ட் என்னன்னா, கள நிலவரம் என்னன்னா, சிபிஐஎம்முக்கு கூடுதலான கொஞ்சம் பலம் உண்டு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரான கேடர் பேஸ்லாம் உண்டு. ஸோ அதனால கொஞ்சம் ஒர்க்கும் பண்ண முடியும், கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்க முடியும் கூட்டணி கட்சிகளுக்கு. ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜ்லாம் இருக்கு. அந்த அட்வான்டேஜ் இருக்குன்னு சிபிஐஎம்க்கும் தெரியும். அதனாலதான் அவங்க சிபிஐ விட டஃபா நெகோசியேட் பண்றாங்க. சிபிஐ கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க, சிபிஐஎம் கொஞ்சம் டஃபா ஃபைட் பண்றாங்க. ஸோ பார்ப்போம். எனக்கு என்னமோ 5 தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
எக்ஸ்ட்ரா ஒரு சீட் வாங்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம் தான். ஓகே, இப்போ டிவிகேவுக்கு வருவோம். டிவிகேல இன்னமும் வந்து அதிமுகவோடு நம்ம அலையன்ஸ் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நிர்வாகிகள் நினைக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் தெளிவுபடுத்திட்ட பிறகும் அந்த நிர்வாகிகள் அப்படியான ஒரு எண்ணத்துல இருக்காங்க அப்படின்னு செய்தியில இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இன்னமும் தெளிவு ஆயிடுச்சு, ஆனாலும் அந்த எண்ணம் தொண்டர்களுக்குள்ள இருக்கோ, கூட்டணி வச்சா நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்ற எண்ணம் டிவிகே தொண்டர்கள் மத்தியில இருக்கோ? 100% சொல்றேன். டிவிகே தொண்டர்களுக்கு இல்ல, டிவிகே நிர்வாகிகளுக்கும் இந்த எலெக்ஷன்ல போட்டி போடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் அதிமுகவோட கூட்டணி வைப்பது நல்லது அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தொண்டர்களை பொறுத்தளவுல அவங்க பெரிய சித்தாந்த ரீதியாலாம் பயிற்சி பெற்றவங்கலாம் கிடையாது, பெரிய கொள்கை கோட்பாடு நல்ல எண்ணங்கள் நோக்கங்கள்லாம் கிடையாது. நான் சொல்ல அரசியல் ரீதியா பர்சனல் லெவல நல்ல மனிதர்களா அவங்க இருக்கலாம். அரசியல் ரீதியா பெருசா சொசைட்டியை மாத்திரணும், நம்ம தமிழ்நாட்டை அங்க உயர்த்தி கொண்டு போயிடணும், சுத்தமான அரசு கொடுக்கணும், இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த மாதிரிலாம் பெரிய எண்ணம் கிடையாது. அவங்க விஜயோட ரசிகர்கள். விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தனால அவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க. விஜய் அரசியலுக்கு வரவங்கன்னா அவங்க எல்லாம் அரசியலுக்கு வரமாட்டாங்க. இது போக நம்ம நேத்தே முந்தா நேத்தே பேசணும். இப்ப டிவிகே ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறாங்கன்னா அவருக்கு பணம் செலவழிக்க முடியுமான்னு பார்த்துதான் நிப்பாட்டுறாங்க. ஏன்னா அப்படிதான் பண்ண முடியும் அவங்கனால. அதுல நிறைய நேரங்கள்ல கரப்ஷனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ஏன் பணம் செலவழிக்கக்கூடியவங்களை நிறுத்துவாங்கன்னா சென்ட்ரலைஸ்டா டிவிகேவால திமுக மாதிரி அதிமுக மாதிரி நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2 கோடி ரூபாய் செலவழிக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை பார்த்து தான் ஒரு தொகுதியில இருந்து அவங்க நிப்பாட்டுவாங்க. அவர் நல்ல ரசிகரானலாம் பார்க்க மாட்டாங்க, பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, அரசியல் புரிதல் இருக்கானலாம் பார்க்க மாட்டாங்க, செலவழிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்து ஒருத்தனை வேட்பாளராக நிப்பாட்ட போறாங்க. இப்போ ஒருத்தன் 1 கோடியோ 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றான்னு வச்சுப்போம், அவன் என்ன எதிர்பார்ப்புல வருவான்? ஸோ ஒன்று, எனக்கு அதிமுக திமுகக்குள்ள எனக்கு போக முடியாது, அங்க போட்டி அதிகமா இருக்கு, நாங்க உள்ள போனா என்ன விரட்டி அடிச்சிருவாங்க. அப்ப நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அரசியல்ல என்னோட நேம பதிய பண்ணணும், எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். அதுக்கு நான் தாவேக்காவை பயன்படுத்துவேன், அதுதான் எனக்கு லாபம். ஸோ அதுக்காக நான் 1 கோடியோ 2 கோடியோ இன்வெஸ்ட் பண்ணி நான் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றேன். அவனோட மனசு எப்படி இருக்குன்னா, அதிமுகவோட கூட்டணி வச்சா எனக்கு இன்னும் நல்ல அட்வான்டேஜ், தாவேக்கா தனியா கண்டெஸ்ட் பண்ணா எனக்கு கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு பப்ளிசிட்டி அதெல்லாம் கிடைக்குது, அதிமுகவோட கூட்டணி தாவேக்கா வச்சு அவனுக்கு இன்னும் நல்லது இல்ல, அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும், அதிக ஓட்டு வாங்குவதற்கான வாய்ப்பும் அவனுக்கு அதிகமாகும், சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகும், லோக்கல் நிர்வாகிகளுக்கெல்லாம் காசு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிரியேட் ஆகும், அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க களத்துல இறங்கி. ஸோ நீங்க இப்ப சாதாரண ஒரு நிர்வாகியாவோ ஒரு வேட்பாளராகவோ இருந்து யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது பெரிய ஒரு அட்வான்டேஜ், அவங்களுக்கு போனஸ். அது நார்மலா தனியா கண்டெஸ்ட் பண்ணா எனக்கு சில லாபங்கள் கிடைக்குது இல்ல, அதை விட எனக்கு 4-5 மடங்கு அதிகமா லாபம் கிடைக்கும் அதிமுகவோட கூட்டணி வச்சா. ஸோ அவங்களோட விருப்பம் அதுவா தான் இருக்கும். ஆனா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களோட விருப்பத்துக்கு தாவேக்கால ஒரு மரியாதையும் கிடையாது. தாவேக்காவோட நிர்வாகிகள் என்ன யோசிக்கிறாங்க, தாவேக்காவோட கட்சி தொண்டர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்றதுக்கு தாவேக்கால ஒரு மரியாதையும் கிடையாது. இப்ப திமுகவை பொறுத்தளவுல திமுக தொண்டர்கள் எல்லாத்துக்கும் விருப்பம் இல்லைன்னு வச்சுப்போம், காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறத திமுக தொண்டர்கள் யாரும் விரும்பல, நிர்வாகிகள் யாரும் விரும்பலன்னா வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியை பொறுத்தளவுல அப்படி விருப்பம் இல்லைன்னா வேற சிக்கல்கள்லாம் வரும், அங்க 2 அணியா ஃபார்ம் ஆவாங்க, நிறைய பவர் சென்டர்ஸ் இருக்கும், அங்க மோதல் வரும், நிறைய பிரச்சனைகள் கிரியேட் ஆகும். ஆனா இங்கே அதெல்லாம் எதுவும் கிடையாது. கட்சியில இருக்கக்கூடிய எத்தனை தொண்டர்கள் இருக்காங்கன்றாங்க, 1 கோடி பேரா? எல்லா கட்சியும் 1 கோடின்றாங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 5 கோடி ஓட்டு தான் இருக்கு, 5.5 கோடி ஓட்டு தான் இருக்கு. சரி ரைட்டு, 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம், தாவேக்காவுக்கு ஒரு 10 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் விஜயோட விருப்பம் என்னன்றதுதான் அங்க கணக்கு. விஜய் அப்படின்ற ஒரு மனிதர் கூட்டணி வைக்கலாம்னு நினைச்சா நீங்க கூட்டணிக்கு போக முடியும். விஜய் அப்படின்ற ஒரு மனிதர் கூட்டணி வேண்டான்னு முடிவு எடுத்தாச்சுன்னா கூட்டணி இருக்காது. விஜய் அப்படின்ற அந்த ஒரு மனிதருக்கு தான் அங்க பவர். ஸோ அதனால நம்ம சொன்ன மாதிரி நிர்வாகிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் அந்த விருப்பம் இருக்கும் அதிமுகவோட போகணும்னு. ஆனா உங்க விருப்பத்துக்கு இங்க ஒரு மரியாதையும் கிடையாது. விஜய் என்ன யோசிக்கிறார், விஜய் என்ன செய்யறாருன்றது மட்டும்தான். ஏன்னா அது ஒரு நடிகரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த வகையில விஜயை பொறுத்தளவுல விஜயோட அரசியல் ரொம்ப கிளியரா இருக்கு. அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தணும், திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்த கூடாது. அப்ப விஜய் அந்த பக்கம் போக மாட்டாரு. விஜய் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ரூட்ல தான் போயிட்டு இருக்காரு. அதனால தாவேக்கா நிர்வாகிகள் ஆசைப்படலாம், படட்டும், ஆசைப்படுறதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. நம்மளும் நிறைய விஷயங்கள் ஆசைப்படுறோம், ஆனா உங்களுக்கு அது கிடைக்காது. அப்புறம் உங்களோட வாய்ஸுக்கு அங்க ஒரு வேல்யூவும் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கோங்க.
ஓகே, இன்னைக்கு காலைல அமீர் பிரஸ் மீட்ல ஒன்று சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இந்த ஜனநாயகன் படம் குறித்த கேள்விக்கு பிரச்சனை கொடுக்குறவங்களும் என்னன்னு சொல்ல மாட்டாங்க, பிரச்சனையை சந்திக்கிறவங்களும் என்னன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம என்னங்க பேசுறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஜனநாயகன் படம் இஷ்யூ வந்து அப்படியே இருக்கு, யாருமே பேச மாட்டாங்க, விஜய் தரப்பும் பேச மாட்டாங்க, அந்த தரப்புலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்க இந்த படம்? இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, விஜய் அப்படின்ற அந்த நடிகர் அவரு பிரச்சனையே ஓப்பனா பேச மாட்டேங்கிறாரு, அவர் பிரச்சனைக்கே வெளியே வர மாட்டேங்கிறாரு. ஒரு பிரச்சனை வந்தா நீங்க போல்டா அதை ஃபேஸ் பண்ணணும்ல, அதுக்கே அவர் ரெடியா இருக்கு. அவர் என்ன பண்றாரு, பேக் டோர் ரூட்டு தான் எடுக்கிறார். விஜய் கரூர் சம்பவத்துல மாட்டினப்பவும் அவர் ஓப்பனா வெளியே பேசல, அமைதி தான் காக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இப்ப ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிஷியன் தான் என்ன பண்ணணும், ஒரு அநீதி நடந்திருக்கு, என்ன ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோவப்பட்டு பொங்கி எழுந்து வெளில வரணும்ல, அப்பதான் மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க. அப்படியே பொங்கி இருக்கணும் நீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சைலண்ட் ஆகிருக்கீங்க. அப்ப நீங்க மக்களை நம்பி இல்லை, அப்ப நீங்க வேற யாரையும் நம்பி இருக்கீங்க, அதிகார மையங்களை, அதிகாரத்துல இருக்கிறவங்க நம்பி இருக்கீங்க. இது என்ன சொல்லுவாங்க, இந்த டிப்ளமசிம்பாங்கல்ல, பேக்டோர்ல கணக்குகள் போடுறது, போன் கால்ஸ் பண்றது, அதுதான் நீங்க கவனமா இருக்கீங்க. நீங்க மக்களை நம்பி இல்லை. மக்களை நம்பி இருந்தீங்கன்னா நீங்க மக்கள்கிட்ட போயிருப்பீங்க, மக்கள் உங்களை ஆதரிச்சிருப்பாங்க, நீங்க மக்களை யூஸ் பண்ணி மீண்டு வந்திருப்பீங்க. இங்கேயும் அதே மாதிரிதான் நான் பாக்குறேன். இது விஜயோட ஸ்டைல். அது விஜயோட ஸ்டைல்ன்றதை விட இதான் விஜய்க்கு முடியும். அவரு சினிமால இருந்தவர். சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு நடிகரை பொறுத்தளவுல அரசியல் ரீதியா காய்கள் நகர்த்தக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு நடிகருக்கு இருக்கணும். அப்பதான் நீங்க சினி இண்டஸ்ட்ரியில சர்வே ஆக முடியும். ஜெயலலிதா அவர்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், இங்க ரொம்ப பிரச்சனை வருதுதான் எப்படி சென்டரை எப்படி யூஸ் பண்ணணும், அப்படி நான் பேக்ரவுண்ட்ல இருந்து காய்களை நகர்த்தணும். அப்புறம் டிவியில வந்து பேசும்போது ஐயா கருணாநிதி அவர்களை நான் ஒரு தெய்வமா பாக்குறேன், ரொம்ப அற்புதமான மனிதர். அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் பவருக்கு வந்தா ஜெயலலிதா அவர்கள் மாதிரியான திறமசாலின்னு நம்ம பார்க்கவே முடியாது. இஷ்யூஸ்லாம் வந்தா பேசவும் மாட்டாங்க. இஷ்யூஸ் வந்து பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் காரணமா வெளியே வராங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ நடிகர்களால இவ்வளவுதான் பண்ண முடியும். நமக்கு நடிகர்கள் பத்தின புரிதல் வேணும். ஸோ விஜய் அவர்கள் அவர் பிரச்சனைக்கு வரமாட்டேங்கிறார். பிரச்சனைக்கு அவர் வெளியே வராததால அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் சும்மா வீட்டுல உட்காந்து சும்மா வேடிக்கையா பார்த்துட்டு இருப்பாரு. மக்களை நம்பல அவரு. மக்கள் மூலமா இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சிடலான்ற நம்பிக்கை அவருக்கு இல்லை. ஆனா அவர் வேற ரூட்ல முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பார். நான் சொன்ன மாதிரி பேக் டோர்ல டிப்ளமசி போறோம், ரொம்ப டீசெண்டா சொல்றேன், டிப்ளமசி ரூட்டை அவர் சூஸ் பண்ணுவாரு, காய்களை நகர்த்திட்டு தான் இருப்பார். ஸோ விஜய் என்ன மாதிரியான பொலிட்டீஷியன் அப்படின்றத இது காட்டுது. ரெண்டாவது, விஜய்க்கு இது பெரிய சிக்கல் தான். நான் கேள்விப்பட்ட வரையில இந்த படத்தை பொறுத்தளவுல எலெக்ஷன்ஸை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சில பேர் சொல்றாங்க. நமக்கு அந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, அந்த படத்தோட டீம் ஆட்கள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. பட் எனிவே மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது, அந்த படம் எலெக்ஷன் முன்னாடி வரணுன்றதான் எதிர்பார்ப்பா இருந்தது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுன்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருந்தது. எலெக்ஷன் முடிஞ்ச அந்த படம் வருதுன்னா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது வேற பேக் ஃபயர் ஆயிரும் இல்லையா. இவங்க நிறைய ஹைப்பா பண்ணி வச்சிருப்பாங்க, அப்புறம் ரிசல்ட் தெரிஞ்சிடும்ல, இதுக்குதான் இவ்வளவா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயத்த எந்த டைம்ல கரெக்டா பண்ணணுமோ அந்த டைம்ல கரெக்டா பண்ணாதான் அது கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சில விஷயங்களை சில டைம்ல தான் நீங்க பண்ணணும். ஸோ அந்த வகையில ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய டைம்ல கரெக்டா ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு கரெக்டான அறுவடையை அது கொடுக்கும், பொலிட்டிக்கல் மைலேஜை உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் உங்களோட விருப்பமும் கூட, அதுக்கு தான் அந்த படத்தை கரெக்டா பண்ணீங்க. ஆனா இப்ப அந்த படம் லாக் ஆயிட்டு இருக்கு, இவங்களால எதுவும் பண்ணவும் முடியல. ஸோ அதனால இது பெரிய ஒரு பின்னடைவு தான் விஜய்க்கு. இப்ப விஜய் ஒரு பெரிய அரசியல்வாதியா இருந்து என்னால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1000 பிரச்சனைகள் பத்தி பேச முடியும், களத்துல இறங்கி போராட முடியும், ஆளுங்கட்சி எதிர்கட்சியை நோக்கி கேள்விகள் கேட்க முடியும், நான் ஒரு பெரிய அரசியல் புலி அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஜனநாயகன் படம்னா உங்களுக்கு 1000 வேற ஆயுதங்கள் இருக்கு, அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி அரசியல் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு அதுவும் தெரியாது, உங்களுக்கு பேசவும் தெரியாது, அரசியலும் தெரியாது, வெளியே வந்து போராடவும் முடியாது, அப்புறம் நீங்க ரோட் ஷோவும் போக முடியாது. ரோட் ஷோலாம் போனா உங்களுக்கும் பிரச்சனை வரும், கவர்மெண்ட்டும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அவருக்கு பொதுக்கூட்டம் மட்டும்தான் போட முடியுது. அப்ப ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகல, உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கம்மியா இருக்குன்னா யூ ஆர் இன் பிக் ட்ரபிள். இப்ப மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.